சூப்பரான பல சம்பவங்கள்லாம் வந்து இப்போ மகாநதி சீரியலில் ஆச்சரியமாக இப்போ நடக்க ஆரம்பிக்குது. மற்ற வகையில் நம்மளை வந்து ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி பல விஷயங்கள், அதாவது வந்து சகோதரிகளின் கதைன்னு பேர் வச்சுட்டு ஒரு ஆளை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வந்து இருட்டடிப்பு பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனருக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வந்து சொல்வதெல்லாம் உண்மைக்கு வேணால் கூப்பிட்டு வரலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அப்படியே வந்து ரிப்போர்ட்டர்லாம் வச்சு அப்படியே எந்நேரம் பார்த்தாலும் லைவ் டிவியில் கேமராவில் இவங்க எங்கே இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு ரியாலிட்டி ஷோ மாதிரி காமிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு ஓவராக தான் இருந்துச்சு. இதில் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எபிசோடோட கடைசியில் இப்போ திடீர்னு வெண்ணிலாவை கூப்பிட்டு போய் நான் உன்னை கட்டி வைக்கிறேன், விஜயை கட்டி வைக்கிறேன், விஜய் சந்தோஷமாக இருக்க தான் எனக்கு முக்கியம்னு வந்து காவேரி பேசும்போது வாட் இஸ் திஸ் காவேரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு லைட்டாக அப்போவே அவங்க பேசுகிற விதத்தில் கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க பேசி இப்படி அவர் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு, அவர் மேலே பொய் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து எல்லாம் உனக்கு தெரிஞ்சு தானே கொடுத்தாங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னா இப்போ அவர் திருப்பி வெளில கொண்டு வரேன் என்ன பண்ணுவேன், அவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்தனா, அவர் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவர் வாக்குறுதி கொடுத்தா நான் டக்குன்னு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இது ஒரு பொய் புகார் இவங்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்கன்னு தான் நான் கொடுத்தேன் நான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து காவேரி ஒரு ஆளை வச்சு வீடியோ எடுத்துடுறாங்க. அந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ்காரர்கிட்ட போட்டு காமிச்ச உடனே வந்து அப்படியே கடுப்பாக அவர் பசுபதியை திட்டி பசுபதி மேலே கேஸ் போடலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய் சந்தோஷமாக வெளில வராரு. இந்த பக்கம் வெண்ணிலா ராகினி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது குடு அப்படின்னு ஓடி போய் காவேரி கட்டி பிடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணணும், நேராக கிளம்பி போய் அதை வந்து சொல்லணும். சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்படியே இவருடைய குழந்தை என் வயிற்றில் வளருது அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் இன்னும் இழுத்தடிச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் இன்னமும் வந்து பிரிஞ்சிருந்து இருக்கிறது, கங்காவை கொடைக்கானலுக்கு கூட்டு போகலாங்கிறதுக்காக அந்த குடும்பமே கொடைக்கானலுக்கு போகலான்னு நினைக்கிறது, தான் கர்ப்பமாக இருக்க விஷயத்தை இவங்க இன்னும் மறைச்சிட்டு இருக்கிறது, இப்படின்னு கதையை கொண்டு போக ஆரம்பித்தாங்கன்னா சமகாண்டாக இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போகாமல் கொண்டு போயிட்டால் பரவாயில்லன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறதையும் வந்து இந்த கதையில் ஒரு எரிச்சல் தர விஷயமாவோ இல்லை நல்ல விஷயமாவோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டரை மட்டும் மையப்படுத்தி இல்லை ஒரு ஜோடியை மட்டும் மையப்படுத்தி இந்த கதை போகிறது பரவாயில்லைங்க, மற்ற ஜோடிலாம் தேவையில்லை, மகாநதின்னு பேர் வச்சாலும் இந்த கதைக்கு பேர் விஜய் காவேரி வீக்க அப்படின்னு வச்சா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்களா, விகா நதின்னு வச்சாலும் ஓகே தான் சொல்கிறீங்களா? ப்ளஸ் இப்போ காவேரி எடுத்த முடிவை பற்றி உங்கள் கருத்து என்ன? பயங்கரமான ஒரு ட்விஸ்டடாக ஒரு முடிவு எடுத்து அப்படி வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கல்ல, இப்போ காப்பாற்றி விஜயை கூட்டு வரதுன்ட்டு இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.